Praise the Lord. It's such a joy to bring God's word to you today. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. We live in a world where people want to impress others and make a name for themselves. இந்த நாட்களிலே ஜனங்கள் பிறரை பிரியப்படுத்தி தங்களுடைய பெயரை புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். So people go any direction to achieve that fame and popularity and recognition. எப்படியாவது எந்த திசையில் எந்த வகையிலாவது நம்முடைய பேர் புகழை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஜனங்கள் முயற்சிப்பார்கள். Whom do you really have to impress? யாரை நாம் மெய்யாகவே பிரியப்படுத்த வேண்டும்? Now I believe it is God that we have to impress. நான் இப்படியாக நம்புகிறேன், நாம் பிரியப்படுத்த வேண்டிய ஒரே நபர் நம் தேவனாகிய கர்த்தர். And if God is pleased with us, தேவன் நம்மில் பிரியப்படுகிறவராய் இருக்கும்போது He will take us from obscurity of nothingness into usefulness in the presence of God. ஆண்டவர் நமக்கு ஒன்றும் தெளிவற்ற நிலையிலிருந்து தேவ ராஜ்யத்திற்கு பயன்படும் நிலைக்கு நம்மை நடத்துவார். Today I want to speak to you about somebody whom God took from nothing and brought him to a high position in his country. இன்றைய தினத்திலே நாம் தேவன் ஒருவரை வெறுமையிலிருந்து தேவன் வளமைக்கு தன்னுடைய தேசத்திலே வளமையான நிலைக்கு கொண்டு வந்தவரை பற்றி பார்க்க The போகிறோம். person I'm going to talk about is King David. நான் பேச போகிற நபர் ராஜாவாகிய தாவீது. You know what took David from being a nobody in the wilderness taking care of his father's sheep to be the king over Israel? வனாந்தரத்திலே யாரும் இல்லாத இடத்திலே தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பனாகிய தாவீதை எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக தேவன் கொண்டு வந்தார் என்பதை பார்க்க போகிறோம். Did David choose God or God chose David? தேவனை தாவீது தெரிந்து கொண்டாரா அல்லது தாவீதை தேவன் தெரிந்து கொண்டாரா? In 1 Samuel chapter 16 verse 1 we find that God has already chosen David as king. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாவீதை ஏற்கனவே ராஜாவாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறதை காண முடியும். Even before Samuel could go to his house and anoint David, God has already chosen him. தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவருடைய வீட்டுக்கு போய் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாகவே தேவன் அவரை ராஜாவாக தெரிந்து கொண்டார். And only when David was anointed king, the Spirit of God fell upon him. தாவீது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். So it was God who chose David. ஆகவே தேவனே தாவீது ராஜாவை தெரிந்து கொண்டார். Out of the innumerable sea of humanity and the number of men in that country, God's eyes went to David. எண்ணிக்கை அடங்காத ஜன தொகையின் மத்தியிலும் கண்டுகொள்ளாத முடியாத நிலையிலும் கர்த்தருடைய கண்கள் இந்த தாவீதை கண்டுகொண்டது. Why did God choose David when there were so many other better and talented men in that country? எத்தனையோ திறமை தாளந்து உள்ள ஜாம்பவான்கள் தேசத்திலே இருக்கும் பொழுது தேவன் ஏன் தாவீதை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும்? Very simple answer. இதற்கு எளிமையான பதில். David was seeking God. ஏனென்றால் அவர் தேவனை தேடுகிற ஒரு நபராக இருந்தார். David was a man after God's heart. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருந்தார். Twice in the Bible mentioned that David was a man after God's own heart. வேதத்திலே 2 இடங்களிலே நம்மால் பார்க்க முடியும் தேவன் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொல்வதை. 1 Samuel chapter 13 verse 14. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். Amen. In Acts chapter 13 verse 22 also we can find that David is a man after God's own heart. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கும் பொழுது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று பார்க்க முடியும். Now God is not a partial God. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. If he can choose David, he can choose every one of us. அவர் தாவீதை தெரிந்து கொள்ள கூடுமானால் நம் ஒவ்வொருவரையும் அவரால் தெரிந்து கொள்ளக்கூடும். Many of you listening to me are all David sitting over there. என்னுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அநேக தாவீதுகளாக தான் நீங்களும் இருக்கிறீர்கள். God can choose you like a David. ஆண்டவர் தாவீதை போலவே உங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். We must understand that Israel had been on a long drift or disobedience from God. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் தேவனை விட்டு வெகு தொலைவிலே தொலைந்து போனவர்களாக அவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஜனம் இருந்தது. Things have not been going good for Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காரியங்கள் எல்லாம் சுலபமாக சாத்தியமாக அல்ல. And they wanted a king for 3 different reasons. 3 வெவ்வேறான காரணங்களுக்காக எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். 1 Samuel chapter 8 verse 5 they reason out the reasons. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5வது வசனங்களில் அந்த 3 காரணங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். They said they want a king because Samuel is old.
ஏனென்றால் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வயது சென்று விட்டபடியால் எங்களுக்கு ராஜா வேண்டும் And என்றார்கள். they did not have faith in Samuel's children because they were not in God's plan and they were not God fearing. சாமுவேலுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாமல் துன்மார்க்கமாய் இருந்தபடியினாலே அவர்கள் மீது நம்பிக்கையற்ற நிலையிலே எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். And they looked at the other nations and the other nations had kings, so they wanted king. மற்ற எல்லா தேசங்களுக்கும் ராஜாக்கள் இருக்கிறார்களே, ஆகவே நம்முடைய தேசத்துக்கும் ராஜா வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை So வைத்தார்கள். God allowed them to have a king. ஆகவே அவர்களுக்கு ராஜா ஆட்சி செய்யும்படியாக தேவன் அனுமதித்தார். And they found a king. His name was King Saul. அவர்கள் ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய பெயர் தான் ராஜாவாகிய சவுல். He was tall and handsome. அவர் உயர்ந்தவராகவும் மிகவும் சௌரியவானாகவும் இருந்தார். He had the measures of humility, at least in the beginning. ஆரம்ப நாட்களிலே அவருக்கு தேவனிடம் எதிர்பார்க்கிற அந்த தாழ்மை இருந்தது. But it did not take long for Saul to reveal his true nature. அவருடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்த அந்த தாழ்மை அதிக நாள் He நீடிக்கவில்லை. had bad attitude. அவருக்கு மிகவும் மோசமான குணநலம் இருந்தது. He had a hard heart, அவருக்கு கடின இருதயம் இருந்தது. a bad temper, அவருக்கு மிகவும் முற்கோபம், and a murderous jealousy and disobedient spirit in him. கொலை பாதகம், பொறாமை, கீழ்ப்படியாமையின் ஆவிகள் இருந்தது. God rejected Saul as king, ஆண்டவர் சவுலை ராஜ்யபாரத்திலிருந்து புறக்கணித்தார். but in the dark days of Saul's rebellion, God did not reject his people or abandon his people. ஆனால் சவுலுடைய இந்த இருண்ட காலம் போல இருந்த ராஜ்யபாரத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களையோ அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தையோ அவர் புறக்கணிக்கவே இல்லை. God chose another king, and that king is David. தேவன் வேறொரு ராஜாவை தெரிந்து கொண்டார். அவர்தான் ராஜாவாகிய தாவீது. For Samuel chapter 13 verse 13 to 14. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லுகிறது. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். Amen. When did God say that I have already chosen a king? எப்பொழுது தேவன் சொன்னார் நான் ஏற்கனவே ராஜா ஒருவரை தெரிந்து கொண்டேன் என்று? God said that before he could anoint David as king. அவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாகவே சொன்ன வார்த்தை இது. I have already found a person, நான் ஏற்கனவே ஒரு நபரை தெரிந்து கொண்டேன். and it is going to be David's kingdom, said God. அது தாவீதினுடைய ராஜ்யமாய் இருக்கும் என்று தேவன் சொன்னார். God searched a man after his own heart and found it in David. தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசனை தேடினார். அது தாவீதை அவர் தேவன் கண்டு So கொண்டார். here is the question. இப்பொழுது ஒரு கேள்விக்குறி. Are we after God's heart? நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறோமா? Or do you feel that God has partiality and God calls only certain people and I don't fit into the call of God? இல்லாவிட்டால் தேவன் பட்சபாதம் உள்ளவர், ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை மட்டும்தான் அவர் அழைப்பார், அவருடைய அழைப்புக்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல என்று நினைக்கிறீர்களா? God did not choose David because of his abilities. தாவீது அவனால் கூடும், அவனுக்கு ஸ்லாக்கியம் உண்டு என்று தேவன் கருதி அவனை தெரிந்து God கொள்ளவில்லை. chose David because he had a heart seeking after God. தேவனை தேடுகிற ஒரு உள்ளம் இருந்தபடியினாலே தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். And I want to tell you that you are more than qualified to have that call of God and to God to lift you up. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மேலானவர்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களை அழைத்து உங்களை உயர்த்த போதுமானவராயிருக்கிறார் என்று. Paul says in 1 Corinthians chapter 1 verse 26 to 29. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களில் இப்படியாய் சொல்லுகிறார். God chose the foolish things of the world to shame the wise. இந்த பூமியிலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. God chose the weak things of the world to shame the strong. பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். God chose the lowly and the despised people of this world so that none may boast before God. 28வது வசனங்களிலே இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் பூமியிலே அற்பமாய் இழிவாய் புறக்கணிக்கப்பட்டதாய் எண்ணப்படுகிறவர்களை தெரிந்து கொண்டு பிரம்மாண்டமாய் காணப்படுகிறவர்களை வெட்கப்படுத்துகிறார். இதன் நிமித்தம் எவனும் பெருமை பாராட்டதற்கு கடவன் என்றார். Are you foolish? நீங்க உண்மையிலே மதியீனமற்றவர்களா? Are you weak? நீங்கள் பலவீனம் உள்ளவர்களா? Are you despised? நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நபரா? Are you insignificant? நீங்கள் அங்கீகரிக்கப்படாத ஒருவரா? Congratulations, you are the person that God is looking for. வாழ்த்துக்கள், தேவன் தேடுகிற நபர் நீங்க தான்.
Now, David was special. Definitely, we are not called to do the work that David did. உண்மையிலே தாவீது மிகவும் ஒரு பாக்கியசாலி. அவர் அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டு அவர் செய்த காரியங்களை நம்மால் செய்ய He முடியாதவர்களாக was இருக்கலாம். called to fight the Philistines. அவர்கள் பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டார். He had the gift of playing the harp. அவருக்கு கின்னரம் வாசிக்கும் தாளந்து உள்ளவர். He was called to be the king of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் இருக்கும்படியாக So அழைக்கப்பட்டவர். he had a special calling when God called him. தேவன் அழைக்கும் பொழுது ஒரு விசேஷித்த அழைப்போடு தேவன் அவரை அழைத்தார். But you too have a special calling. அப்படியே உங்களுக்கும் விசேஷித்த அழைப்பை You வைத்திருக்கிறார். too are having a plan from God. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கும் ஒரு சிறந்த திட்டம் உண்டு. If we can only choose to seek God's heart, you will see how God will start using us for the glory of His name. நீங்கள் தேவனுடைய உள்ளம் என்னவென்று நீங்கள் அதை தேடும் பொழுதுதான் தேவன் அவருடைய மகிமைக்கென்று உங்களையும் எடுத்து பயன்படுத்த God is முடியும். not looking for superheroes. தேவன் மிகவும் பிரபலமான கதாநாயகர்களுக்கு தேவன் தேடவில்லை. God uses people who are ordinary people who are seeking His heart and uses them for great glory in the kingdom of God. சாதாரண எளிமையான அவருடைய உள்ளத்தை உண்மையாய் தேடுகிறவர்களை அவருடைய நாமத்தின் மகிமைப்படுத்தும்படியாக பயன்படுத்த தேடிக் So கொண்டிருக்கிறார். what is it in David's life we can look and say that these were the good qualities that God looked at David's heart? தாவீதுடைய வாழ்க்கையிலே கண்டு தேவன் கண்டு கொண்ட நல்ல குணாதிசயங்கள் இதுதான் என்று எவைகளை நாம் கண்டு கொள்ள முடியும்? First of all, we must understand that David had a hungry heart for God. முதலாவது நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவனிடத்தில் தாவீதுக்கு பசிதாகமுள்ள ஒரு இருதயம் உண்டு. He was hungry for God. தேவனுக்காக பசித்திருந்தார். Are you hungry for God? நீங்கள் தேவனுக்காக நீங்களும் Or பசித்திருக்கிறீர்களா? are you hungry for the things of the world? இல்லனா உலகத்தின் காரியத்திற்காக நீங்க பசித்திருக்கிறீர்களா? Second Chronicles chapter 16 verse 9 says, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. For the eyes of the Lord range throughout the earth to strengthen those whose hearts are fully committed to Him. தேவனுடைய கண்கள் உலகம் முழுவதும் அவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது என்று. Committed heart is a perfect heart. அர்ப்பணிக்கப்பட்ட இருதயமே செம்மையான A இருதயம். committed heart is a friendly heart towards God. அர்ப்பணிக்கப்பட்ட இருதயமே தேவனோடு நட்பு உறவாடும் இருதயமாய் இருக்கிறது. You know what David said? தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? I want to be committed to God. நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருக்க I வேண்டும் am என்று. hungry for God. தேவனுக்காக பசித்திருக்கிறேன். I want fellowship with God. தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். And the word of God says the eyes of the Lord are looking through the sea of humanity for somebody whose hearts are committed to Him. ஆகவே தேவனுடைய கண்கள் மணிபுத்திரர் மீது யாரெல்லாம் தமக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று நோக்கி கொண்டிருக்கிறது. If you have a hungry heart for God, God can use you. உங்களுக்கு தேவனிடத்திலே பசிதாகமுள்ள இருதயம் உண்டானால் தேவன் உங்களையும் பயன்படுத்த முடியும். Complacency is the worst enemy we face in Christianity today. மனரம்யம் என்கிற ஒரு காரியம்தான் கிறிஸ்தவத்திலே அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை. We are just happy with who we are and what we are now. நமக்கு என்ன இருக்குதோ அது போதும் என்கிற ஒரு நிலையிலும் இருக்கிறோம். The word of God says we are never to be satisfied unless we come to His likeness, the likeness of Jesus Christ in us. கிறிஸ்துவை போல அவருடைய குணாதிசயங்களுக்கு ஒத்தவர்களாக நாம் இருக்கும் வரை நாம் எந்த விஷயத்திலும் மனரம்யமாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. We are complacent. நாம் மனரம்யம் உள்ளவர்கள். We need to be hungry for God. கர்த்தருக்காக தாகம் பசி தாகம் அதிகரிக்க வேண்டும். We are fat and fed when we ought to be hungry and starving for the presence of God. நாம் புசித்து கொழுத்தவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக பசி தாகம் உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். David had a hungry heart. தாவீதுக்கு அப்படி பசி தாகம் உள்ள இருதயம் And இருந்தது. God was looking for such people and God is still looking for such people. ஆண்டவர் அப்பேற்பட்ட ஜனத்தை தான் நோக்கி தேடிக் கொண்டிருந்தார். இன்றும் தேவன் அப்பேற்பட்ட ஜனத்தை தேடிக் In 1 கொண்டிருக்கிறார். Samuel 13, God said, I have found a man. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே நான் ஒருவரை கண்டு கொண்டேன் என்றார். He will be the king of Israel. அவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் So இருப்பார். David had a hungry heart for God. தாவீதுக்கு தேவன் மீது பசிதாகமுள்ள இருதயம் இருந்தது. Secondly, David had a humble heart. அடுத்ததாக தாவீதுக்கு தாழ்மையுள்ள இருதயம். Do you know that God dwells where people live in humility? மனத்தாண்மை உள்ளவர்களிடத்திலே தேவன் வசிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ளவில்லையா? Many people are proud nowadays. இந்த நாட்களிலே அநேகருக்கு பெருமை அதிகமாய் இருக்கிறது. We find a lot of racist attacks happening around in the world. இந்த உலகம் முழுவதுமே ஜாதி இன வேறுபாடான பிரச்சனைகள் நிறைய சென்று Proud கொண்டிருக்கிறது. because of the color of skin. Proud because of the color of skin. அவர்களுடைய தோல் நிறத்தின் நிமித்தமாக அவர்கள் இருக்கிற ஒரு பெருமை மேட்டிமை.
proud because of the caste, அவர்கள் ஜாதி நிமித்தமாக ஒரு மேட்டிமை, proud because of the gifting. அவர்களுக்கு கொடுப்பது நிமித்தமாக இருக்கிற மன மேட்டிமை. Pride goes before a fall. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வேதம் சொல்லுகிறது. And God lifts up the humble, the Bible says. வேதம் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவர்களையோ தேவன் உயர்த்துகிறார் என்று. David had a humble heart and God dwells with such people. தாவீதுக்கு ஒரு தாழ்மையுள்ள இருதயம் காணப்பட்டது, அவர்களிடத்தில் தான் தேவன் சஞ்சரிக்கிறார். Come to Isaiah chapter 57 verse 15. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்தை பார்ப்போம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். Amen. God chose David because he was humble. தாவீதை தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவர் மனத்தாழ்மை உள்ளவர். In 1 Samuel chapter 16 verse 1, the Lord spoke to Samuel, you go to the house of Jesse of Bethlehem, I have chosen one of his sons to be the king. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் சாமுவேலை பார்த்து பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திலே அவனுடைய வீட்டிற்கு போய் அவனுடைய பிள்ளைகளின் மகன்களில் ஒருவரை ராஜாவாக நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று சொன்னார். Samuel has never been to David's house. சாமுவேல் இதற்கு முன்பதாகவே தாவீதையோ அவனுடைய வீட்டிலோ சந்தித்ததில்லை. But God has already been to David's house and God has already watched David. ஆனால் தேவனோ ஏற்கனவே தாவீதுடைய இல்லத்திலே அவர் வாசம் பண்ணினவராய் இருந்து தாவீதை நோக்கி கொண்டிருந்த தேவனாய் இருக்கிறார். God had been to David's house even before 1 Samuel 13. 1 சாமுவேல் 13 அதிகாரத்திற்கு முன்பதாகவே தேவன் தாவீதுடைய இல்லத்திலே இருந்தவராய் இருக்கிறார். God looked at him and picked him up as the king over Israel. அவரை கண்டு கொண்டு தேவன் அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவே தெரிந்து கொண்டார். Do you know that God has been to your house also? உங்க வீட்டிலும் அதே தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? God has seen David's humble heart. தாவீதினுடைய தாழ்மையுள்ள இருதயத்தை தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். God already saw David's hungry heart. தாவீதினுடைய பசிதாகமுள்ள இருதயத்தை தேவன் ஏற்கனவே அறிந்தவராய் இருக்கிறார். God observed David and God observes you. தாவீதை தேவன் நன்றாக கூர்ந்து கவனித்தவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். God has been to Jesse's house, God has been to your house also. ஈசாயினுடைய வீட்டிற்கு தேவனால் செல்லக்கூடுமானால் உங்களுடைய இல்லத்திற்கும் தேவனால் வரக்கூடும். What does God see in your house? தேவன் உங்களுடைய வீட்டிலே எதை காண்பார்? Amen. Will he see humility or will he see pride? உங்களிடத்திலே தாழ்மையை காணக்கூடுமா அல்லது பெருமையை காணக்கூடுமா? Does God see somebody who says, Lord, here I am, I surrender to you, use me for your glory? தேவன் யாரையாவது கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய மகிமைக்கு என்று பயன்படுத்தும் என்ற அர்ப்பணத்தை காணக்கூடுமா? You know what David's father called him? தாவீது தன்னுடைய தகப்பன் அவரை எப்படி அழைத்தார் என்று தெரியுமா? When Jesse presented all his elder sons before Samuel, சாமுவேல் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு முன்பு தன்னுடைய மகன்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்திய போது David was not there. தாவீது அங்கு இல்லை. Samuel asked him, do you have any more sons? சாமுவேல் அவரை கேட்டார், எல்லாரையும் கண்டுகொண்டு கடைசியாக உனக்கு இன்னும் யாராரு புத்திரர் இருக்கிறாரா? I have a youngest one. எனக்கு கடைசி ஒரு இளைய மகன் ஒருவன் இருக்கிறான். The real term means I have a least important one in the house. உண்மையான அதற்கு அர்த்தம் என்னவென்றால் முக்கியத்துவத்திலே மிகவும் தாழ்ந்த நிலையிலே கருதப்படுகிற ஒருத்தர் இருக்கிறார். Jesse did not care much about David. ஈசாய் தாவீதை குறித்து அதிக கரிசனை அக்கறை உள்ளவராக இல்லை. He did not have much value in the house. அவர் தாவீதுக்கு தன்னுடைய வீட்டிலே அவருக்கு மதிப்பில்லாமல் இருந்தது. He is the least in my house. தன்னுடைய வீட்டிலே மிகவும் இளையவன் சிறியவன். He asked Samuel, can I go and get him? சாமுவேலை பார்த்து கேட்டார், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வரக்கூடுமோ? I love what Samuel said. சாமுவேல் சொன்னதை குறித்து நான் மிகவும் We பிரியப்படுகிறேன். will not sit down until he comes. அவர் வரும் வரை நாங்கள் இங்கு அமர்ந்திருக்க மாட்டோம் என்றார்கள். Why? ஏன்? That will make Jesse hurry up and get David. அப்படி என்றால் ஈசாயை துரிதப்படுத்தி தாவீதை அழைத்து கொண்டு வர வேண்டும். Where was David? தாவீது எங்கே? David was in the wilderness. வனாந்தரத்திலே இருந்தார். And they are not going to sit down until David comes from the wilderness and God makes him the king over Israel. தாவீது வனாந்தரத்திலிருந்து வந்தால் ஒழிய நாங்கள் அமர மாட்டோம். தேவன் அவரை தான் ராஜாவாக தெரிந்திருக்கிறார். Psalm 78 verse 70, the psalmist says that he chose David his servant and took care of him from the sheep pens.
சங்கீதம் 78 அதிகாரம் 70 தேவன் இப்படியாக சொல்லியிருக்கிறார், தாவீதை அவன் ஆடு மேய்ச்சலின் அந்த மந்தையின் மத்தியில் இருந்து தேவன் எடுத்து தெரிந்து கொண்டார் என்று. Where did God see David? தேவன் தாவீதை எங்கு தெரிந்து கொண்டார்? God saw David as the least in the house of Jesse. தேவன் தாவீதை காணும் பொழுது ஈசாயின் வீட்டிலே மிகவும் சிறியவனாய் அற்பமாய் எண்ணப்பட்டவனாய் இருந்தான். God saw David doing the humble job of shepherding his sheep and in the wilderness alone. தனிமையாக வனாந்தரத்திலே மிகவும் தாழ்ந்த நிலையிலே எளிமையான தொழிலாகி ஆடு மேய்க்கும் தொழிலிலே இருக்கும் பொழுது தேவன் அவரை கண்டுகொண்டார். God knew David because David chose to know God. தேவன் தாவீதை அறிந்து கொண்டதற்கு காரணம் என்னவென்றால் தேவனை அவர் தேட வேண்டும் என்று தீர்மானித்தார். God was not looking for charisma. தேவன் மிகவும் பிரபலமான ஒன்றை தேவன் தேடவில்லை. God was not looking for athleticism. தேவன் ஓட்டப்பந்தய வீரரை தேவன் தேடவில்லை. God was not looking for outward attraction. வெளிப்புறமான கவர்ச்சிகரமான தோற்றத்தை தேவன் தேடவில்லை. We lean on that, don't we? நாம் அவைகளை தான் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துவோம் இல்லையா? God was looking at the heart of David. ஆனால் தேவனோ தாவீதின் உள்ளத்தை பார்த்தார். God did not choose David because he was talented or handsome or somebody recommended for David. தாவீதை தேவன் அவன் அழகுள்ளவன் சௌந்தரியமுள்ளவன் யாரோ அவருக்காக சிபாரிசு செய்தார்கள் என்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. God chose him because he had a humble heart. ஏனென்றால் அவருக்கு மனத்தாழ்மையுள்ள இருதயம் இருந்தது நிமித்தமாய் தேவன் அவரை தெரிந்து In கொண்டார். Psalm 24 verse 3, David is telling, who may ascend to the mountain of the Lord, who may stand in his holy place. சங்கீதம் 24 அதிகாரம் 3 சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறக்கூடுமா, யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கக்கூடும். If you talk in real language, it says, who will seek after God's heart. இன்றைய மொழிப்படி உண்மையான மொழிப்படி நாம் பார்க்கும் பொழுது யார் தேவனுடைய உள்ளத்தை தேடக்கூடும். And verse 4 gives us the answer. 4 அதற்கு பதில் The கொடுக்கிறது. one who has clean hands and a pure heart, who does not trust in idol or swear by a false god. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் தூய்மை பரிசுத்தம் உள்ளவனும் தன்னுடைய கைகளினாலே கரைப்படாதவனுமாய் இருக்கிறவனே. God is looking for a humble servant of God. தேவன் தாழ்மையுள்ள வேலைக்காரனை And தேடிக்கொண்டிருக்கிறார். if you are humble, God's eyes are upon you. நீங்கள் தாழ்மையுள்ளவர்களால் இருப்பீர்களானால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கும். Is there some reason we cannot seek God's heart? தேவனுடைய இருதயத்தை தேட முடியாததற்கான காரணம் ஏதாவது Is there இருக்கிறதா? any reason you cannot be that man or a woman that God chooses in this generation? இந்த சந்ததியிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபராய் நீங்களும் நானும் இருக்க முடியாது என்று சொல்றதுக்கு ஏதாவது காரணம் David இருக்கிறதா? had a humble heart and David had a hungry heart. தாவீதுக்கு தாழ்மையுள்ள பசிதாகமுள்ள இருதயம் இருந்தது. Amen. Amen. And thirdly, David had honest actions. மூன்றாவதாக தாவீதுக்கு உண்மையான செயல்பாடு இருந்தது. Psalm 78 verse 71 and 72. சங்கீதம் 78 அதிகாரம் 71 72 இந்த வசனங்கள் சொல்லுகிறது, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். Amen. Now the Bible speaks about a honest David or a man of integrity. ஒரு உண்மையும் உத்தமமான நபர் என்று இந்த வசனங்களிலே இந்த வேதம் சொல்லுகிறது. He was a man of character. அவர் குணாதிசயத்தின் உள்ள ஒரு நபர் என்று சொல்லுகிறது. Integrity means moral soundness, honesty, upright character or a complete character. உத்தமம் என்று சொல்லும் பொழுது உண்மை, வெளிப்படைத்தன்மை, கள்ளம் கபடும் இல்லாத ஒரு செம்மையான ஒரு குணம் என்று He சொல்லலாம். was never self-righteous. அவன் தன்னுடைய சுயநீதியை சார்ந்தவன் அல்ல. He was always seeking for the righteousness of God. அவன் தேவனுடைய நீதிக்காகவே தேடிக்கொண்டிருந்த ஒரு In நபராய் Psalm இருந்தான். 23 he says, God guides me in the path of righteousness for his name's sake. ஆண்டவர் 23வது அதிகாரத்திலே அவர் இப்படியாக சொல்லி இருக்கிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே In நடத்துகிறார். Psalm 57 verse 7 he says, my heart, O God, is steadfast. My heart is steadfast. சங்கீதம் 57 அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருக்காக என்னுடைய இருதயம்
தீவிரித்துக் கொண்டிருக்கிறது, ஆவலா My இருக்கிறது. heart is fixed on you. என்னுடைய இருதயம் உம்மையே நோக்கி இருக்கிறது. My heart is unwavering. என்னுடைய உள்ளம் உமக்காக ஏங்கிக் I'm கொண்டிருக்கிறது. clinging on to you and I'm not going anywhere else. உம்மையே பற்றி கொண்டிருக்கிறேன், வேறு எங்கேயும் செல்ல மாட்டேன் என்று. And it was David that said in Psalm 139 verse 23 and 24. அதே தாவீதுதான் சங்கீதம் 139 அதிகாரம் 23 24 வசனங்களில் சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். This is a man of integrity. இதுதான் உத்தமமுள்ள ஒரு நபர். This is a man of honesty. இதுதான் உண்மையுள்ள ஒரு நபர். So look at what qualities God found in David. தேவன் எப்பேற்பட்ட குணாதிசயத்தை தாவீதினிடத்தில் கண்டு கொண்டார் A என்று man பாருங்கள். hungry after God. தேவனுக்காக பசிதாகமுள்ள ஒரு நபர், A man who is totally humble. அவர் முற்றிலும் தாழ்மையுள்ள ஒரு நபர், And a man of character or integrity in character. குணாதிசயம் அல்லது உத்தமமாய் நடக்கிற ஒரு நபர். And with this nature, David did something for God to be noticing him. இந்த இயற்கையான குணம் தேவன் அவரை கண்டு கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறது. Hungry heart is an attitude. பசிதாகமுள்ள இருதயம் ஒரு குணம், Humility is an attitude. தாழ்மை ஒரு குணம், Character is an attitude. குணாதிசயம் ஒரு குணமாய் இருக்கிறது. And with this, he did something for God to notice him. இவைகளை வைத்து தேவன் அவரை கண்டு கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை So what செய்தார். did David do so that God would choose him? தேவன் அவரை தெரிந்து கொள்ளும்படியாக தாவீது அப்படி எதை தான் செய்தார்? First of all, he had quiet time in the presence of God. முதலாவதாக தேவனுடைய சமூகத்திலே தனிப்பட்ட ஒரு நேரம் இருந்தது. See what David says in Psalm 63 verse 1 and 2. சங்கீதம் 63 1-2 வசனங்களிலே தாவீது என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். Amen. Psalm 63 verse 6. சங்கீதம் 63 6 வசனம் சொல்லுகிறது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களிலே உம்மை தியானிக்கிறேன். David spent time, quiet time with God. தேவனோடு தனிப்பட்ட தனிமையான நேரத்தை தாவீது செலவிட்டார். Do you know that David watched the sheep alone? தாவீது அவர் ஆடுகளை மாத்திரம் மேய்த்துக் கொண்டிருந்தார் என்பதை There was அறிந்திருக்கிறீர்களா? nobody around, only God, the sheep and David. அங்கு வேறு யாரும் இல்லை, தேவனும் தாவீதும் அவர் மேய்த்துக் கொண்டிருந்த ஆடுகளும். Quiet moments refresh our lives. தேவனோடு தனிமையாய் இருக்கிற அந்த நேரம் நம்மை புதுப்பிக்கும். If we are living in a time where there is no quiet time, there is so much of noise around in the world. இந்த உலகத்திலே நாம் எங்கும் காணும் பொழுது எங்கும் கூக்குரலும் கூச்சலுமாக தான் இருக்கிறது, எங்கும் அமைதலை அதிகமாய் காண And முடியாது. if there are quiet moments, we need to force those quiet moments with God. அப்பேற்பட்ட அமைதலான தனிமையான தருணம் தேவனிடத்திலே எப்படியாவது நம்மை வருந்தி அதை தேட வேண்டும். David was alone in the rain and the cold. அவர் மழையிலும் குளிரிலும் தனிமையாக தேவனோடு இருந்தார். He was alone in the wind and the burning sun. புயல் மத்தியிலும் சுட்டெரிக்கிற வெயிலிலும் அவர் தேவனை And தேடிக்கொண்டிருந்தார். that's where he learned to be king. அது நிமித்தமாக தான் அவர் ராஜாவாக ஆகும்படியாக தெரிந்து கொண்டார். Those that have noise in their life constantly lack depth of character. அமைதலற்ற நிலையில இருக்கிறவர்கள் அவர்கள் தன்னுடைய குணாதிசயங்களை இழந்தவர்களாக தான் If இருக்கிறார்கள். you cannot be alone, and if you cannot be alone with God, you have deep unresolved issues in your life. நீங்கள் தேவனோடு தனிமையான நேரத்தை செலவிட முடியாவிட்டால் உங்களுக்கு தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளோடு இருக்கிறீர்கள் We என்று need அர்த்தம். to learn to be alone. நாம் தேவனோடு தனிமைப்படுத்தி இருக்க கற்றுக்கொள்ள We வேண்டும். need to learn to have quiet times in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு தனிமையான அந்த அமைதலான நேர அனுபவம் வேண்டும். Turn off the TV. அந்த தொலைக்காட்சியை நீங்கள் அமர்த்தி Switch விடுங்கள். off your phone உங்கள் கைபேசியை நீங்கள் அமர்த்தி and விடுங்கள். spend time with God. தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள். We live in a world where electronics comes to us from every direction. தொழில்நுட்ப சாதனங்கள் இப்பொழுது எத்திசையிலிருந்து வருகிற ஒரு உலக காலகட்டத்தில் நாம் And இருக்கிறோம். there's rarely a time without noise in our life. நம்முடைய வாழ்க்கையிலே எங்குமே எந்த ஒரு அமைதலும் இல்லாத ஒரு நிலையில Are you இருக்கிறது. going to be the person who is hungry for God? நீங்க தேவனுக்காக பசிதாகமுள்ள ஒரு நபராக மாற Then you have to தீர்மானிக்கிறீர்களா? shut out all distractions and spend time alone with God. எல்லா விதமான இடையூறுகளையும் அமிழ்த்து விட்டு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர Tell தீர்மானிக்கணும். God, here I am. தேவனே, நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க. I'm not asking anything today. நான் இன்னைக்கு எதுவுமே கேட்கவில்லை ஆண்டவரே. I'm not here to talk. ஆண்டவரே, இப்பொழுது நான் இங்க பேசவும் இல்லை. I'm
I'm not here for my needs. ஆண்டவரே என்னுடைய தேவைக்காக நான் இங்கு இல்லை. I'm just here. ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன். Will you just speak to me? நீர் என்னோடு பேசுவீரா? I long to hear your voice. உம்முடைய வார்த்தை கேட்க நான் தாகமாய் இருக்கிறேன். Get alone with God, friends. தேவனோடு நீங்கள் தனித்திருங்கள். Let silence set into your life where you hear only your heartbeat and the words of God. தேவனுடைய வார்த்தையும் உங்களுடைய இதய துடிப்பும் அதற்கு ஏற்ற இதய துடிப்புமை கேட்கிற நிலையிலே அமைதலாய் உங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். That's where David lived. அப்படிதான் தாவீது வாழ்ந்தார். That's how he became the king that God made him. அப்படி அதன் நிமித்தமாக தேவன் நியமித்த ராஜாவாக அவர் காணப்பட்டார். David looked and saw the stars and imagined the wonderful majesty behind God's creation. தாவீது நட்சத்திரங்களை கண்டுகொண்டு தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தையும் அவர் அறிந்து கொண்டார். And it is in those quiet times David said, "Here I am, Lord, use me." அந்த அமைதலான நேரங்களிலே தாவீது சொன்ன வார்த்தை, கர்த்தாவே நான் இங்க இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும். You will never be hungry for God. You will never have a humble heart. You can never have a honest character until you spend time alone with God. நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவிடாவிட்டால் உங்களுக்கு தாழ்மையுள்ள, பசி தாகமுள்ள, உண்மையுள்ள இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. So first is quiet time. முதலாவது தனிமையான நேரம். Secondly, obscurity, a phase of life where nobody recognizes you. அடுத்ததாக யாரும் கண்டு கொள்ள முடியாத ஒரு நிலையிலே Servant leaders spent much time unknown, unseen and unappreciated by others. ஒரு வேலைக்கார ஊழியர்கள் அறிந்திராத, பிறரால் அங்கீகரிக்கப்படாத நிலையிலே இடத்திலே அவர்கள் தேவனை தேடுவார்கள். One of the things that is sad about the today's age is that we hear people telling constantly to young people, step up, lead now, don't wait. இப்பொழுது இந்த நாட்களிலே உலகத்திலே அதிகமாக இளைய சமுதாயத்துக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு படி எடுத்து வை, காத்திராதே, இப்பொழுதே செயல்படு. The problem is that if we take up responsibilities too early, we don't have time to develop the character that God wants for us to stand firm when we lead. மிகவும் இளைய காலத்திலே நாம் அதிக காரியங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நேரத்தை செலவிட்டு முன்னேற நமக்கு தருணம் இல்லாமல் போய்விடுகிறது. Don't be on a too big hurry to take up massive responsibility in life. வாழ்க்கையிலே பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள மிகவும் அதிகமாக துரிதப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். Be in a hurry for God to build you so that you can take up massive responsibilities in life. நீங்கள் தேவன் உங்களை உருவாக்கும்படியாக நீங்கள் காத்திருக்கும் பொழுதுதான் அப்பேற்பட்ட பெரிதான கடமைகளும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும். Maybe you are unrecognized by people. ஒருவேளை உங்கள் ஜனங்களால் நீங்கள் அங்கீகரிக்கப்படாத ஒருவராக இருக்கலாம். Don't be afraid of obscurity. புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Don't think you are somebody unless you come up front. நீங்கள் முன்பு வந்து எல்லாருக்கும் முன்பாக நின்று காரியங்களை செய்யாவிட்டால் நான் ஒன்றும் இல்லாதவன் என்று நினைக்க வேண்டாம். Don't think that you are nobody unless you are in YouTube and Instagram and you get 1,000 like for your Facebook pictures. யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களிலே நான் இல்லாவிட்டால் நான் ஒன்று எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்று நினைக்க வேண்டாம். Don't think you are nobody unless people knows you and people recognize you. ஜனங்கள் உங்களை கண்டு உங்களை அங்கீகரிக்காவிட்டால் நீங்கள் ஒன்றும் பயனற்றவன் என்று நினைக்க வேண்டாம். You become a better person in the years when nobody recognizes you, and that's where God forms your character. நீங்கள் பிறரால் அங்கீகரிக்கப்படாத, கண்டு கொள்ளாத அந்த காலகட்டத்தில் இருந்துதான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். Character is built in the years where nobody recognizes you and you are faithful in the presence of God. நீங்கள் யாரும் அங்கீகரிக்கப்படாத காலகட்டத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் அதை அங்கீகரித்துக் கொண்டு உங்களை உயர்த்துவார். So David had spent time alone with God. தாவீது தேவனோடு தனிமையிலே நேரத்தை செலவிட்டார். He had years of obscurity where nobody recognized him. பல ஆண்டுகளாக அவரை யாரும் கண்டு கொண்டிராத ஒரு நிலை. And thirdly, David was faithful. மூன்றாவது, தாவீது உண்மையுள்ளவராய் இருந்தார். Faithful means loyal and stable in the sight of God. உண்மை என்பது தேவனுக்கு முன்பதாக மெய்யாகவும் வெளிப்படையாகவும் இருப்பது. Faithful means doing the menial job every day until you are stable in doing it. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் நிலைக்கு வரும் வரைக்கும் அதை தொடர்ச்சியாக செய்வதே உண்மை. Doing the same thing again and again and again without any recognition, but you are doing it faithfully. எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் அதே காரியத்தை மீண்டும் மீண்டும் உண்மையோடு உத்தமமாய் செய்யும் செயல்பாடேதான். Do you know that God trains us in the constant monotony, doing things again and again, such phases of our life? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலே தேவன் நம்மை பயன்படுத்த முடியும் என்று தெரியுமா? David watched sheep.
தாவீது ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்தான். How exciting it is to take care of sheep. எப்படி ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பது எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒன்று. It is not interesting at all. அது மிகவும் சுவாரஸ்யமானதல்ல. If you took care of a dog, ஒரு நாயை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் the என்றால் dog will at least love you and respect you back. அந்த நாய் உங்களிடத்திலே தன்னுடைய நன்றி விசுவாசத்தை காண்பிக்கும். But sheep don't recognize you. ஆனால் ஆடுகளோ அப்படி உங்களை அங்கீகரிக்காது. They are unintelligent animals. அது ஒரு புத்தியற்ற ஒரு மிருகம் என்றும் They are சொல்லலாம். not smart at all. அவைகள் மிகவும் சாமர்த்தியமானவைகள் அல்ல. And David spent time in the wilderness just with sheep. தாவீது வனாந்திரத்திலே இந்த ஆடுகளோடு நேரத்தை செலவிட்டார். No talk, பேச்சில்ல, no friendships. எந்த ஒரு நட்பு உறவாடலும் இல்லை. All the sound of sheep was around him. அவரை சுற்றி எங்குமே ஆடுகளின் சத்தம்தான். But night and day he spent faithfully watching the sheep. ஆனால் இரவும் பகலுமாக இந்த ஆடு மேய்க்கிற காரியங்களிலும் உண்மை முத்தமுமாய் His செயல்பட்டார். father asked him to take care of the sheep and he was faithful in taking care of the sheep. தன்னுடைய தகப்பன் கேட்டுக்கொண்டபடியே அவர் உண்மை முத்தமுமாய் இந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். We think great opportunities come to us when we have tremendous responsibilities given to us. நம்ம நினைப்போம் பெரிய தருணங்கள் எல்லாம் நம்மளுக்கு எப்பொழுது வரும் என்றால் பெரிய பொறுப்பிலே இருக்கும் பொழுதுதான் என்று. Great things come in the little things that you are faithful in. நீங்கள் உண்மையாய் இருக்கிற அந்த சிறிய காரியங்களிலே பெரிய காரியங்களும் வந்து சேரும். God uses faithful people. தேவன் உண்மையுள்ள ஜனங்களை எடுத்து பயன்படுத்துவார். And David was faithful. தாவீது உண்மையுள்ளவன். And finally, David lived in reality. தாவீது யதார்த்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். We live in a life where everything reality what people think is in TV. இப்பொழுது வாழ்கிற காலகட்டம் எப்படி என்றால் யதார்த்தம் என்னவென்றால் அது தொலைக்காட்சியில் இருப்பதுதான் என்று. TV and screen is not reality. தொலைக்காட்சியோ இல்ல பெரிய திரையோ அது வெளிப்படையான தன்மை அல்ல. Live the real life, live the real you. நீங்களாகவே யதார்த்தமானவர்களாகவே இருக்க வேண்டும். You see, David lived a life of reality. தாவீது யதார்த்தமான வாழ்வை ஜீவித்துக் In கொண்டிருந்தார். 1 Samuel 17, David goes to find the whereabouts of his brothers in the battlefield. தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரர்கள் இருந்த அந்த போர்க்களத்திற்கு அவர்களை சந்திக்கும்படியாக சென்றார். The Philistine Goliath was defiling the name of God. தேவனுடைய நாமத்தை எதிரியாகிய பெலிஸ்தியனாகிய கோலியாத் அவன் தூஷித்துக் கொண்டிருந்தான். This is real battle. இது ஒரு யதார்த்தமான ஒரு யுத்தம். And David took up that battle, a real battle. அந்த யதார்த்தமான யுத்தத்தை தாவீது கையாண்டான். David could have died very easily that day, but the grace of God protected him. தாவீது அந்த நாளிலே மிகவும் சுலபமாக மரித்திருக்க கூடும். தேவனுடைய கிருபை அவரை காத்தது. And David spoke to his brothers and King Saul that I want to fight the Goliath. தன்னுடைய சகோதரனிடத்திலும் ராஜாவாகிய சவுலினிடத்திலும் தாவீது சென்று இந்த அரக்கனாகிய கோலியாத்தை நான் எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும் என்றான். These big mighty army men are not doing anything. They are afraid of reality. அவர்கள் இந்த யதார்த்தமானதை கண்ட இந்த ராணுவ வீரர்கள் எல்லாருமே பயந்து அச்சுறுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். Do you know the brothers asked him, why did you come over here? அவனுடைய சகோதரர்கள் தாவீதை பார்த்து கேட்டார்கள், நீ எதற்கு இங்கே வந்தாய் என்று. In verse 29 of 1 Samuel 17, David is asking, now what have I done? Can not I even speak to you guys? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்கிறான், இதை நான் பேசக்கூட கூடாதா என்று. He is not even been recognized by his brothers. தன்னுடைய சகோதரர்களாகவே அவன் ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. But do you know what David said to Saul? தாவீது சவுலினிடத்தில் என்ன சொன்னான் என்று தெரியுமா? 1 Samuel chapter 17 verse 34 to 37. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 முதல் 37ஆம் வசனம் வரை. Look at the reality of his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு யதார்த்தத்தை காண்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான்.
Amen. Look at the reality of David's life. தாவீதினுடைய யதார்த்தமான வாழ்வை பார்ப்போம். He was facing a lion once. அவன் ஒரு விசை சிங்கத்தை சந்தித்தான். He faced a bear. அவர் கரடியையும் எதிர்த்தார். And now Goliath is a reality. இப்பொழுது யதார்த்தமாக கோலியாத் அவருக்கு முன்பாக இருக்கிறார். And now imagine David in the wilderness taking care of the sheep. இப்பொழுது தாவீது வனாந்தரத்திலே தன்னுடைய ஆடுகளை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். He's seeing all his sheep are running in fear. அவருடைய ஆடுகள் எல்லாமே பயந்து அங்குமாய் ஓடுகிறது. And he goes and finds out what? அவர் அங்கு போய் பார்க்கும் பொழுது எதை காண்கிறார்? One lion has caught one of his sheep and is about to kill. ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை பிடித்து அதை கொல்லப் போகிறது. Did David run away from there? தாவீது அந்த இடத்திலிருந்து பயந்து ஓடிவிட்டாரா? What would other shepherds do? மற்ற மேய்ப்பர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? I've got so many sheep. எனக்கு ஏகப்பட்ட ஆடுகள் இருக்கிறதே. It doesn't matter. இந்த ஒன்னு போச்சுனா ஒண்ணும் இல்ல. But David was not like that. ஆனால் தாவீது அப்படி இல்லை. He was honest. அவன் உண்மையுள்ளவன். He was faithful. அவன் உத்தமமாய் He இருப்பவன். knew that lion had come to take care of his sheep, and the reality is he needs to take care of his sheep, and he went and fought the lion. தன்னுடைய ஆடை ஒரு சிங்கம் பிடித்து கொண்டிருக்கிறது. யதார்த்தமானது என்னவென்றால் தன்னுடைய ஆடுகளை காக்கிற மேய்ப்பன் இப்பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டும். Another day a bear came. இன்னொரு நாள் ஒரு கரடி வந்துருச்சு. He went and devoured the bear. போய் அந்த கரடியின் தாடியை அவன் கிழித்து விட்டான். And he rescued the sheep. அவர் கிழித்து தன்னுடைய ஆடை மீட்டுக் கொண்டார். Then Goliath came. பின்பாக கோலியாத்தும் வந்து And he விட்டார். went in the name of the Lord and defeated Goliath. கோலியாத்தை தாவீது தேவனுடைய நாமத்தினாலே சென்று வென்று விட்டார். See, David lived in a real world, not in a fantasy or a dream world. தாவீது ஒரு கற்பனையான கோட்டை கட்டின ஒரு நிலையிலே அவர் வாழவில்லை. அவர் யதார்த்தமான வாழ்வை வாழ்ந்து If you want கொண்டிருந்தார். God to use you, you need to live a real life. தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்களும் யதார்த்தமாய் வாழ வேண்டும். Learn to be effective in the responsibilities that God has given to you. தேவன் கொடுத்திருக்கிற உங்கள் பொறுப்பிலே நீங்கள் மிகவும் உண்மை முத்தமும் உள்ளவர்களாய் இருங்கள். Understand what is real and do what is right. உண்மை மெய் எது என்று அறிந்து கொண்டு எதை சரி என்பதை அதை செயல்படுத்த வேண்டும். Let me tell you, God will not fix your punctured tire. தேவன் உங்களுக்கு கிழிந்து பஞ்சரான டயரை அவர் சரிப்படுத்துகிற தேவன் அல்ல. God will not build a house and give it to you like that. தேவன் ஒரு வீடை கட்டி அப்படியே உங்களுக்கு கொடுத்து விடுவார் என்றும் அல்ல. These are all realities of life. இது எல்லாம் வாழ்க்கையின் யதார்த்தங்கள். And we need to do it in the grace of God. நாம் தேவ கிருபையினாலே இவைகள் நாம் தான் செய்ய வேண்டும். And you need to realize what you ought to be doing at different times of your life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டத்திலே எதை செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். This is what I am asked to do. இதுதான் உங்களிடத்தில் நான் And கேட்டுக்கொள்கிறேன். I am going to handle these responsibilities as best as I can. நான் உங்களிடத்தில் இந்த பொறுப்புகளை என்னால் கூடுமான வரைக்கும் நான் சிறந்ததாக When கொடுக்கிறேன். challenges come, don't run. நீங்கள் சவால்கள் வரும்பொழுது பயந்து ஓடி போக வேண்டாம். Face it head on by the grace of God. தேவ கிருபையினாலே அதை சந்தித்து எதிர்கொள்ளுங்கள். Don't run away from reality. நீங்கள் யதார்த்தத்தை கண்டு பயந்து ஓடாதீர்கள். Nowadays people want to take a pill and overcome reality of depression or job loss or some thoughts in your life. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத சிந்தனைகள், மன அழுத்தங்கள், வேலை இழப்பு போன்ற கவலைகளை அவர்கள் மறப்பதற்கு இந்த நாட்களில் மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். Reality is that God can heal you and come to the presence of God and deal with things in your life. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் தேவனால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயம் தர முடியும். Character comes as a habit of doing the right thing again and again in your life. செம்மையான காரியங்களை மறுபடியுமாக செய்யும் பொழுதுதான் நற்குணம் வெளிப்படும். David had to fight a lion. தாவீதுக்கு சிங்கத்தை சந்திக்க ஒரு நிலை இருந்தது. David had to fight the bear. அவர் கரடியோடு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நிலையும் And இருந்தது. finally when David had to fight Goliath, he still faced reality in life. கடைசியாக கோலியாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர் நின்று Do எதிர்கொண்டார். you know that life is hard? உங்களுக்கு தெரியுமா வாழ்க்கை மிகவும் கடினமாய் Life is இருக்கிறது. tough. வாழ்க்கை மிகவும் கடுமையாய் Life இருக்கிறது. has its own part of fatigue, disappointment and heartaches that come to us. எல்லா விதமான விரக்தி, கடினம் இவைகள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டும் என்று We face reality every day. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யதார்த்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We will kill the lion. நாம் நிச்சயமாக சிங்கத்தை We will முறியடிப்போம். kill the bear. நாம் கரடியை And கிழித்து when போடுவோம். Goliath comes, by the grace of God, we will overcome Goliath. கோலியாத்தே வந்தாலும் தேவனுடைய கிருபையினாலே அவனையும் ஜெயிப்போம். Now coming back to end this message, இந்த செய்தியின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். who chose whom? யாரை தெரிந்து கொண்டார்? Did David choose God
or God chose David? தாவீது தேவனை தெரிந்து கொண்டாரா, தேவன் தாவீதை தெரிந்து கொண்டாரா? Amen. When we look at the story of David, நாம் தாவீதினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது David was a man after God's own heart, and God chose David because of that. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாக இருந்தபடியினாலே தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். It was not his abilities. அவனுடைய திறமைகளினால் அல்ல, It was not his recommendation. அவனுடைய கீர்த்தியினால் அல்ல, But it was his heart that seeked after God's love. தேவனுடைய அன்பை நாடி கொண்டிருந்த அவருடைய உள்ளத்தின் நிமித்தமே. David was hungry for God. தேவனுக்காக பசிதாகம் உள்ளவராய் தாவீது இருந்தார். David had a honest heart. அவருக்கு உண்மையுள்ள இருதயம் And இருந்தது. David had a humble heart. அவருக்கு மனத்தாழ்மையுள்ள இருதயமும் And இருந்தது. what did David do? இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தாவீது என்ன செய்தார்? He was having a quiet time with God. தேவனோடு தனிமையான நேரம் இருந்தது. He spent time with God. தேவனோடு நேரத்தை செலவிட்டார். And when nobody recognized him in the obscurity of his life, he was faithful to God. யாரும் தன்னை கண்டு கொண்டிராத நிலையிலும் கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் இருந்தார். He faced life real. When circumstances came, he was real in facing life. தன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலை இருக்கும்போது யதார்த்தமான நிலையிலும் அதை சந்தித்தார். And the eyes of the Lord was looking through the sea of humanity to find a king for Israel, and God's eyes fell on David. மணிபுத்திரரிலே அவர்களை ஆளும்படியான ராஜாவை தேடிக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய கண்கள் தாவீதை தெரிந்து கொண்டது. Will you cry out to God and say that, God, I want to be that person? ஆண்டவரே, இப்பேற்பட்ட நபராய் நான் இருக்க விரும்புகிறேன் என்று தேவனை நோக்கி நீங்கள் கதறி கூற I want முடியுமா? to be that honest person. அந்த உண்மையும் உத்தமமான நபராய் நான் இருக்க I want to விரும்புகிறேன் be என்று that சொல்ல humble முடியுமா? person. நான் அந்த மனத்தாழ்மையுள்ள நபராய் I இருக்க want to விரும்புகிறேன் என்று seek you சொல்ல with முடியுமா? all my heart. என்னுடைய முழு உள்ளத்தோடு உம்மை தேட விரும்புகிறேன் என்று My சொல்ல முடியுமா? heart is steadfast towards you. ஆண்டவரே, உம்மை நோக்கி என்னுடைய இருதயம் ஆவலாய் காத்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? You may not have anything. உங்களுக்கு ஒருவேளை எதுவும் இல்லாமல் You இருக்கலாம். feel that there is nobody to recommend for you. உங்களுக்காக யாரும் பரிந்து சிபாரிசு பண்ண யாரும் இல்லை என்று But the நினைக்கலாம். God who lifted up David is willing to use you for the glory of his name and use you in the kingdom of God. தாவீதை உயர்த்தின அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் கண்டு கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை தம்முடைய ராஜ்யத்திற்கென்று மகிமைக்கென்று எடுத்து God பயன்படுத்த is visiting your house. தேவன் உங்கள் இல்லத்தை சந்திக்கிறார். God is visiting your life. தேவன் உங்கள் வாழ்வையும் சந்திக்கிறார். Will he find in you what he found in David? தேவன் தாவீதினிடத்திலே கண்டு கொண்டதை உங்களிடத்தில் கண்டு கொள்ள Can you கூடுமா? just surrender yourself? நம்மை நாமே தேவனுடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். Tell God, I'm sorry for my mistakes. கர்த்தாவே, என்னுடைய மீறுதல்களை கர்த்தர் எனக்கு I மன்னியுங்க. surrender myself before you. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். Use me for your glory. உம்முடைய மகிமைக்கென்று என்னை பயன்படுத்தும்.